வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து பல குழப்பங்கள் தற்பொழுது வரை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே அதிமுகவின் தலைமை உடைந்துவிடும் என்றும் பலரால் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் சில பேர் தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவிற்கான தேர்தலை நடத்துவதற்காக அனுமதி தர வேண்டும் என்று நேற்று மாலை கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் சொன்னாலும் மூன்றாவது நாள் இன்றோடு கடைசியாக முடிவடைந்து விட்டதா, அதாவது ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் முன்பே அதற்கு முன்பாகவே தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விலக்குவதற்கான ஏற்பாடுகளை மும்முரமாக இந்த 3 நபர்களும் செய்து வருகிறார்களா? செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, தற்பொழுது கேசி முனுசாமி அவர்கள், தற்பொழுது இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவிற்கு ஆப்பு வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளையும் செய்து வருகிறார். ஆனால் எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமையை சரியாக நிர்ணயிக்க வேண்டும் அல்லது செயல்படுத்த வேண்டும் என்றால் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் அது தீர்மானிக்கப்படும். ஆனால் அதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனை வைத்துக்கொண்டுதான் புதிய தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காக புதிய பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக. இதனால் அதிமுகவில் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியில் செங்கோட்டையன் அவர்கள் அமர்ந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியடைவாரா என்பதை மட்டும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.